பிரைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு எபிரேயர் ஃபுல்லாக அதிகாரம் படித்து பாருங்கள். நான் அது எல்லாமே ஒன்றிலேருந்து நல்லா படித்து பாருங்கள். விசுவாசத்தை பற்றி போட்டிருப்பாங்க, எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார், உலகத்துக்கு அதிபதி யார்? உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உலகத்தின் அதிபதி யார்? அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது நீங்கள் எனக்கு அடுத்த இதில் சொல்லுங்கள், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் இதுலேயே கூட இப்போ நான் சொல்லிடுறேன் எதுக்கு அது. தயவுசெய்து என்னுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்க. உலகத்தின் அதிபதி வந்து எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சாத்தான் திருடன் கொல்லவும் அழிக்கவும், அவனுடைய வேலை திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. ஆனால் ஆக்சுவலி வந்து ஆண்டவர் சிலுவையில் அவனை வென்றுட்டார். சாத்தானை வென்றுட்டார். அவன் திருடன் கொல்ற அழிக்கிற காரியத்தையும் தேவன் வென்றுட்டார். நம்ம தான் உலகத்துக்கு அதிபதி. நம்ம தான் வந்து நம்ம பூமிக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறது தான். உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நீ வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவதற்காக. நம்ம தான் இந்த உலகத்தில் அதிபதியே. நம்ம தான் வந்து பயன்படுத்தி ஆண்டு கொள்ளும் அதிகாரம் எல்லாமே நம்மளுக்கு. பூமி, வானபூமி சர்வமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்காக தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் நம்மளை தேவன் வந்து சிருஷ்டித்தார். பழைய ஆதாம் ஏதான் தோட்டத்தில் அதை இழந்துட்டாங்க. அதை சாத்தான் பேச்சு கேட்டுட்டு அதை இழந்து போயிட்டார். ஆனால் ரெண்டாம் ஆதாம் ஆகிய முதல் ஆதாம் இறந்ததுனால ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் அதை மீட்டி எடுத்துட்டார். நியாய பிரமாணத்தை மக்களால் கை கொள்ள முடியல, இஸ்ரவேல் மக்களால். அன்றைக்கெல்லாம் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து கூட தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் வாசம் பண்ணுறாரு, நம்மளுக்குள்ளேயே இருக்கிறார், மகிமையின் ஒளியாக இருக்கிறார். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கும்போது எந்த வியாதி மரணம் நம்மளுக்கு வந்து கிடையவே கிடையாது. அதுபோல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, விசுவாசம் தான் நம்மளுக்கு மெயின். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். இதெல்லாம் சொல்கிறாரு, நம்புங்கப்பா, என்னை நம்புங்க, என் வார்த்தையை நம்புங்க. இஸ்ரேல் மக்கள் அழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணம் முறுமுறுப்பு, அவிசுவாசம். அதனால தான் எழுந்து போயிட்டாங்க. வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களில் ஸ்டார்டிங் கடினமான சூழ்நிலையாக இருந்தால், ரூத்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடினமான சூழ்நிலை முடிவில் சுபத்தில் முடிஞ்சுது. யோபு ஆசீர்வாதமாக இருந்தார், நடுவில் வந்து அவர் அந்த எல்லாமே இழந்துட்டார். ஆனால் திருப்பி கடவுள் என்ன பண்ணுறாரு? பல மடங்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நீ எதையெல்லாம் எது வேணால் விட்டுருக்கலாம். முட்டாள்தனமாக கூட செஞ்சுருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உன் சரீர சுகம் இழந்திருக்கலாம், அழகை இழந்திருக்கலாம், குடும்பம் இல்லாமல், குழந்தை இல்லாமல், எது வேணாலும் இருந்தாலும் ஆண்டவர் 7 மடங்கு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு. அது நம்புங்க. யோசுவா, காலேப்பு, மோசே கொண்டு ஆபிரகாமுக்கு, அதே போல் ரூத்து, எஸ்தரு, தானியல், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சார் இல்லையா தேவனு. அதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் 7 மடங்கு திருப்பி கொடுப்பாரு. கண்டிப்பாக இதை நீங்கள் நம்புங்க. நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ரூத்து காரியம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கண்ணீர், புருஷன் இறந்துட்டாங்க, குடும்பம் சாப்பிட்றதுக்கு வாழ்வாதாரமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சுபத்தில் முடித்தார். அதனால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய 1வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக தாமர் இடத்துலேருந்து அந்த ஃபுல்லாக அந்த தலைமுறையை படித்து பாருங்களேன். தாமர் யார்? மாமனார் மூலயமா கர்ப்பம் தரித்தவங்க. அதே போல் ராகாப் மூலயமா தான் போவாசம் வந்தார். அதுபோல் பார்த்தீங்கன்னா எப்படி பாவிகளின் தேவன் தான் அவர். அதே மாதிரி மோவாப் அம்மோனியர் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது சொன்னவர், அந்த மோவாபியர் பொண்ணுலேருந்து தான் ரூத்தை வந்து ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இன்றைக்கி நான் பரிசுத்தவன், நீங்கள் பாவிகளை நேசிக்க தான் தேவன் வந்தார். அதனால தான் இந்த மத்திய 1வது அதிகாரத்தில் பாருங்கள். அதே மாதிரி மோசையை பாருங்கள். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கல, மோசையிலேருந்து தான் அந்த ப்ராப்பர்ட்டி வருது. அந்த கோலை வச்சு அவர் அற்புதம் செஞ்சார். அந்த கோல் இருக்கும்போது அற்புதம் நடந்தது. கோலை தரையில் கீழே போடும்போது பாம்பாக மாறிடுச்சு. நம்மளும் விசுவாசிக்கும் போது அந்த எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் அது நம்மளுக்கு அற்புதம் செய்யும். அதே நம்ம விசுவாசத்தை கீழே விடும்போது அது பாம்பாக மாறி நம்மளை கொத்த வரும், அவ்விசுவாசத்தில் கொத்த வரும். இதுதான் கான்செப்டு. மோசேக்கு பார்த்து சொல்கிறார், எதுக்கு நீ என்கிட்ட முறையிடுற? நீ போய் அந்த செங்கடலை நீ கையை நீட்டு பேசு அப்படின்றார். கற்பாறையை பார்த்து பேசு, அடி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாரு, எலிசா அந்த வந்து மாறாவின் தண்ணீர் இதுவாக இருக்கும்போது அங்கே ஒரு மரத்துண்டை போட்டாங்க. அதே போல் கோடாரி விழுந்து போய்டும், அங்கே ஒரு மரத்துண்டை போடுறாங்க. ஏசப்பாவை டிஃப்ரெண்ட் விதத்தில் வந்து அவர் வந்து ஹீலிங் பண்ணுவார்.
உமிழ்நீரை துப்பி அந்த கண்ணில் சேற்றை உண்டாக்கி பூசுவார். அவர் வஸ்திரத்தில் வல்லமை இருந்தது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்தது, அவர் விரலில் வல்லமை இருந்தது. அதே போல் அவர் எல்லாத்துலேயும் பெரும்பாலும் சரி அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவாங்க. அதுபோல் அவர் நிழல் பவுல் பேதர்லாம் பார்த்தீங்கன்னா உருமாலை கட்சை பேதர் நிழல் தொட்ட மாத்திரத்தில் சுகமானாங்க. அதனால நம்மளுக்கும் ஆண்டவர், நம்ம தான் உலகத்துக்கு அதிபதி, பூமிக்கு வெளிச்சம் உப்பு, நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நம்ம அற்புதங்களை செய்யணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செஞ்சது கானா ஒரு கல்யாணத்தில் தான். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ திருப்தியாக சம்பரமாக சாப்பிட்டு என்னை நினைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் இவ்வளோ அதான் சொல்கிறேன், இவ்வளோ விலை ஏறப்பட்ட ரட்சிப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, நீங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிட்டே இருக்கிறீங்களே. எவ்வளோ வேதத்தில் எப்படியெல்லாம் இருக்குது தெரியுமா? கணவன் அந்த எவ்வளோ உன் பிள்ளைகளுடைய சமாதானமே உன் பிள்ளை கீழ்ப்படையிலையா, படிப்பில் குறைவாக இருக்கா, என் பிள்ளை ஞானத்தில் இருப்பா, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, எவ்வளோ வசனம் இருக்குது. அதே போல் நான் ஒரு வசனம் படித்தேன், அதாவது புருஷன் எப்படி இருப்பான்னா சத்ருவை பேசி மேற்கொள்வாராம். அந்த மாதிரி உன் பிள்ளை எப்படி இருக்கணும், கணவர் எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், தனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்னப்பா வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பணம் வேணாம், ஆஸ்தி வேணாம், எல்லாம் பரலோகம்னா அதுக்காக ஆண்டவர் இது பண்ணல. நீ இங்கேயே நல்லா பரலோகமாக வாழணுன்ட்டு தான் அவருடைய விருப்பம். ஒரு பிள்ளை நீ ஏன் ஒரு பொல்லாத பெற்றோர் எவ்வளோ நன்மை செய்கிறல்ல, என் பிள்ளை பசியாக வருவான், அவனுக்கு சேர்த்து வைக்கணும், அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் எவ்வளோ பரம தகப்பன் இல்லை, அப்போ அவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்யணும், இங்கேயே நல்லா இருக்கணுன்ட்டு தான் சொல்கிறாங்க. சும்மா நம்ம தரித்திரத்தோடு வாழணும், கஷ்டத்தோடு வாழணும், வியாதியோடு வாழணும், எந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்காதீங்க, மண்டிடுங்க, மறுப்பு தெரிவிங்க. ஏசப்பாவுடைய அந்த வார்த்தை எவ்வளோ இருக்குது தெரியுமா? பிள்ளைங்க முரட்டாட பிடிக்கிறாங்களே, என் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருடைய ஞானமே என் பிள்ளைக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதெல்லாம் சொல்லுங்கள். பிள்ளை செல்வத்துக்காக பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் நற்பலன் சொல்லுங்கள். என் மனைவி வீட்டோட கனித்தரம் திராட்சை செடியை போல இருப்பார், என்னுடைய கணவர் நியாயஸ்தானத்தில் உட்காருவார், சத்ருடைய மேடுகளை அவர் மிதிப்பார். எவ்வளோ வசனம் இருக்குது தெரியுமா? அந்த விசுவாசமாக பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்கிறேன். நம்ம தான் இந்த உலகத்துக்கு அதிபதி, பூமிக்கு உப்பு வெளிச்சம். முதல் ஆதாம் தோற்று போயிட்டாரு, இரண்டாம் ஆதாவாகிய இயேசு கிறிஸ்து வந்ததுனால சாத்தானை மேற்கொண்டுட்டார். சாத்தானுக்கு ஒரு பவரும் கிடையாது, திருடன் கொல்லவும் அழிக்க அவன் டியூட்டியும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே நம்ம தான் உலகத்துக்கு உப்பு. இது உங்கள் வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி உலகத்துக்கும் நீ அதை பயன்படுத்தி. இப்போ ஒரு இயற்கைக்கு இது இப்போது அற்புதம் அதிசயம் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்னன்னா, இப்போது நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி அந்த ஏஜில் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு இது சயின்டிஃபிக் டாக்டர் சொல்கிற ரிப்போர்ட். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ கன்னியாக இருந்தாலும் சரி, வயசானாலும் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையே இல்லைன்னா இருந்தாலும் சரி, உதிரப்போக்கு நின்னா இருந்தாலும் சரி, மரியாள் வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுக்க முடியும், எலிசபெத் சகரியாவுக்கும் ஒரு குழந்தைய கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட நம்ம தேவன். இதுதான் என்னை நம்ப மாட்டீங்க, அவ்விசுவாசப்படுறீங்க, என் கரம் நான் செய்யக்கூடாதபடிக்கு என் கரம் அப்படி குறுகி போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இன்னும் கூட வாங்க முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். நம்பணும், அவர் வார்த்தைகளை நம்பணும். நம்ம உலகத்துக்கு அதிபதி, நம்ம ராஜா ராணி ஆசாரியர் கூட்டம். அதேமாதிரி உலகத்துக்கு நீ தான் சொல்யூஷன், இந்த உலகத்துக்கு நீ தான் தீர்வு. மறித்தவங்களை உயிரோட எழுப்புறதோ அது மாத்திரம் இல்லை, ஆவியாத்மா சரியில் மறித்து போயிருக்கிறவங்கள கூட நான் உயிர்ப்பிக்கிறதோ நம்மளுடைய இதுதான். அதெல்லாம் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவருடைய விருப்பம். நீ நன்றாக இருந்தால் நாடு முன்னேறும், நீ நன்றாக இருந்தால் நீதிமான்கள் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். அதே போல் வீடுகளை கட்டி நிலங்களை வாங்கி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே தேவையில்லாம் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. நீ அழகாக வாழணும், உறவு குடும்பத்தோடு வாழணும், வியாதி இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், அப்பாவை நம்பணும், அவர் ஜாயினஸ் நன்றிகளை செலுத்துங்க, ஆண்டவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. நான் ஒரு சீக்கிரட்டை சொல்லித்தரேன். டெய்லி நீங்கள் நன்றியை உங்கள் நோட்டில் எழுதுங்க, டெய்லி எழுதுங்க. ஆண்டவர் செய்கிற நன்றி காரியங்களை எழுதிங்க. துதிக்கும் போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாங்களாம். சங்கிலிகள்லாம் எல்லாம் திருப்பண்டு போச்சா, அப்படியே அறுப்புண்டு போச்சா அப்படியே. அப்போ அந்த காவலில் அந்த சிறைச்சாளர் அந்த போர் வீரர்கள்லாம் பயந்து போயிட்டு ஐயோ எங்களை இது பண்ணிவிடுவாங்க கேட்கும்போது அப்போ சொன்னாங்க, ஏன்பா நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஆண்டவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க, எழுதுங்க, அது பண்ணுங்க. ஆண்டவரோட அந்த உறவில் இருக்கணும்.
இப்போது நீ மட்டும் நம்ம மட்டும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அப்பா நம்ம பேசுகிறதுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ எப்படி ஒரு 2 பேர் ஃப்ரெண்டு, கணவன் மனைவி, லவ்வர்னா பூமியை மறந்துட்டு அந்த 2 பேர் லவ்வரும் எப்படி 24 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த திரியேக தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணார். அந்த உறவில் போங்க. அப்பா பேசுகிறது கேளுங்க, அவரை துதிங்க, ப்ரைஸ் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. அந்த நன்றிகளை எழுதி வைங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடையும், எல்லா தடைக்கற்களும் நீங்கி போகும். நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வாய். 7 மடங்கு திருப்பி கொடுப்பாரு முப்பாட்டம். நீ இழந்தது மாத்திரம் இல்லை, உன் தலைமுறை, உன் தாத்தா பாட்டி மேலே இன்னும் எவ்வளோ முப்பாட்டம் எல்லாமே உனக்கு ஆண்டவர் திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், உன் அழகை இழந்திருக்கலாம், அதே போல் உன் தலைமுடி இழந்திருக்கலாம், உன் பல்லு இழந்திருக்கலாம், இல்லை பணம் இழந்திருக்கலாம், இல்லை உன் வாழ்க்கை இழந்திருக்கலாம், குழந்தை இப்படி இருக்குது, என் பையன் இப்படி இருக்கிறான், முரட்டாட்டமாக எல்லாத்தையும் ஆண்டவர் சுபத்தில் முடித்து 7 மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பாரு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஆமீன்.